இப்போ நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து சங்கரா மீன் எடுத்து நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ சங்கரா மீன் இருக்குது. இப்போ குழம்பு வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது வந்து மிக்சியில் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் ஒரு சின்ன பல் இஞ்சியும் ஒரு 2 பல் பூண்டும் போட்டு அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். அப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அது 3 எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட வடகம் இருந்தால் வடகம் கூட போட்டு தாளிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க கடுகு, சீரகம், வெந்தயம், இது 3 நம்ம போடுறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது 2 போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக, தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு 2 நானும் சேர்த்து அதை அப்படியே போட்டு அது பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஊற்றின பேஸ்ட் வந்து நல்லா அதோட வாசனை எல்லாம் போய் நல்லா இருக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதை சிம் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ மசாலா போட்டு நல்லா அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் இதாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணணும். நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. குழம்பு ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட வேணா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துல இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு கொதிச்ச பிறகு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொச்சிட்ருக்கு. எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இது நல்லா சுண்டி வரும்போது இதில் வந்து நம்ம சங்கரா மீனை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இப்போது குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனை வந்து இதில் போட போகிறோம். மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும். இப்போ வந்து இதை லைட்டாக இப்படி எல்லா மீனும் முழுகிற அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீன் வெந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து தயாராகிடும். இப்போது மீன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, சங்கரா மீன். கரண்டி போட்டு கலக்கிறாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சங்கரா மீன் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.